ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபைனல் ரெசல்மேனியாவோட கடைசி அப்டேட்டை பார்க்க வரோம். ஸோ அதாவது இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது ரெசல்மேனியாவுக்கு. ஸோ கடைசியாக வந்திருக்கிற அப்டேட்ஸ், லாஸ்ட் மினிட் அப்டேட்னு சொல்லலாம். ஸோ அதாவது இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் நான் வந்து ரெசல்மேனியாவோட ரிவ்யூ தான் வந்து போட போகிறேன். ஸோ அப்படி இந்த லாஸ்ட் டைம் ரெசல்மேனியாவில் என்னென்ன ரூமர் வந்திருக்கு, என்னென்ன நியூஸஸ் வந்திருக்கு, ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற கடைசி நிமிட ஒரு ப்ரிடிக்ஷன், ஒரு அப்டேட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லே ஆளில் போடுங்க, கமெண்ட்லாம் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ இதுதான் ரெசல்மேனியாவோட லேட்டஸ்ட் பிக், அதாவது ரெசல்மேனியா 42ஓட ஸோ ஸ்டேஜஸை வந்து இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான கடைசி பிக் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ போன வருஷம்லாம் என்ன வந்துச்சுன்னா, ஸோ WWE வந்து ஸோ அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் வந்து ரிவீலே பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு நாளைக்கு முன்னையா இல்லை 2 நாளைக்கு முன்னே ஏதோ ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தமாக வந்து இதுதான் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ 2 நாள் தான் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோட்டோ தெரிய வந்திருக்கு. ஸோ இன்னும் இந்த நாள் வரைக்கும் ஆகிட்டு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. பட் WWE வந்து இன்னும் ரெசல்மேனியா 42ஓட அந்த ஸ்டேஜஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு வீடியோ பேக்கேஜ் வந்து காணிக்கல. ஸோ அதுக்கு முன்னால் வரைக்கும் எல்லா வருஷமும் வந்து ஸோ ரெசல்மேனியாவோட ஸோ ஸ்டேஜஸ் இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு முன்னே வந்து கொடுத்துருவாங்க. பட் இந்த டைமில் இந்த ஒரே ஃபோட்டோ மட்டும் தான் லீக்கே ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னா, ஸோ க்ளோஸ்டு இதாக வந்து நடக்க போகுது. அதாவது க்ளோசிங், அதாவது ஓப்பன் டோரில் வந்து நடக்க போகல ரெசல்மேனியா. ஸோ க்ளோசிங் டைப்பில் தான் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ லாஸ்ட் வீக் கூட, அதாவது லாஸ்ட் இயர் நடந்த ரெசல்மேனியா அதே ஸ்டேடியத்தில் தான் வந்து இந்த வருஷமும் நடக்க போகுது. பட் லாஸ்ட் டைமில், அதாவது லாஸ்ட் இயர் நடந்த ரெசல்மேனியா கூட ஸோ ஓப்பன் ஸ்டேடியத்தில் தான் வந்து நடத்துனாங்க. பட் இந்த தடவை அந்த ஸ்டேடியத்தை அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது கரெக்டாக தெரில, ஒரு இந்த ராம் சைடில் மட்டும் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ இல்லை மொத்த அரேனம்லேயே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தெரில. ஸோ இன்னொன்று சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு மாடல் இருக்குல்ல, அந்த டிசைன், ஸோ இந்த டிசைனை இப்போ நம்ம பார்க்குறது வரைக்கும் அப்படியே லாஸ்ட் இயர் நடந்த ரெசல்மேனியாவோட ஸோ செட்டப்பை தான் வந்து பண்ணுறது மாதிரி இருக்குது. என்ன கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்களா இருக்கும். மற்றபடி அந்த போன வருஷமே வந்து அது வந்து அந்த லாஸ் வேகாஸோட தீமில் தான் வந்து நடத்துகிறாங்க. ஸோ அதேமாதிரி இந்த தடவையும் லாஸ் வேகாஸோட தீம் தான் நடத்துவாங்க. ஸோ தீமுங்கிறது மாறாது. ஸோ வேணால் அங்கங்கே வந்து லைட்னிங் செட்டப்பும் ஸோ ஒரு சில சின்ன சேஞ்சஸ் வேணால் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி அந்த பில்டிங்கோட செட்டப் எல்லாமே வந்து பார்க்குறப்போ ஸோ லாஸ்ட் இயர் நடந்த ரெசல்மேனியாவோட செட்டப் மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த ரேம்பும் அப்படி தான் இருக்கிறது மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக போன வருஷம் நடந்த, அதாவது போன வருஷம் ரெசல்மேனியா 41ஓட ஸ்டேஜ் வந்து எனக்கு அவ்வளோவா இன்னும் பிடிக்கல. ஸோ சிம்பிளாக ஏதோ ஒரு சின்ன பில்டிங் வச்சுட்ட மாரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த வருஷமாக ரெசல்மேனியாவோட தீமும் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்க்குறப்போ அப்படி தெரியுது. மேபி லாஸ்ட் மினிட்ல WWE ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்களான்னு தெரில. இப்போ அடுத்ததாக வந்து அட்டண்டன்ஸ் தான். ஸோ குறிப்பாக ரெசல்மேனியாவை வந்து ஒன் டே, அதாவது ஒரே டேயாக தான் இது ரொம்ப வருஷமாக வந்து நடத்துனாங்க. பட் ரெசல்மேனியா 38 ஸோ 2022 ஸோ 2 நைட்ஸாக வந்து பிரித்தாங்க. ஸோ காரணம் என்னன்னா 37லேயுமே வந்து பிரித்தாங்க. அது அந்த டைமில் என்னென்னா, ஸோ அது வந்து பேண்டமிக் டைம், கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால பிரித்து கொஞ்சம் இதாக வச்சாங்க. பட் இப்போ WWE அதே வந்து ஃபாலோவும் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, இப்போ இந்த 2 நைட்ஸாக வந்து நடத்துனாங்களா, ஸோ இதில் இருந்து லோவஸ்ட், உள்ளதுலேயே லோவஸ்ட்டாக வந்து ஃபேன்ஸ் அட்டெண்ட் ஆக போகிற ரெசல்மேனியாவாக வந்து இந்த வருஷம் நடக்க போகிற ரெசல்மேனியா 42 தான் வந்து இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெசல்மேனியா 38 வந்து கிட்டத்தட்ட 77,899 பேர் வந்து டே 1க்கும், ஸோ 78,453 பேர் வந்து டே 2க்கும் வந்து அட்டெண்ட் ஆகியிருக்கிறாங்க. ஸோ அப்படியே ரெசல்மேனியா 39 பக்கம் வந்தோன்னா 80,497 பேர் ஸோ நைட் 1க்கும், 81,397 பேர் நைட் 2க்கும் வந்து அட்டெண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அப்படியே ரெசல்மேனியா 40 பக்கம் வந்தோன்னா ஸோ நைட் 1க்கு 72,543 பேரும், ஸோ நைட் 2க்கு 72,755 பேரும் அட்டெண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் நடந்த ரெசல்மேனியா 41க்கு வந்து ஸோ நைட் 1க்கு 61,467, ஸோ நைட் 2க்கு 63,266 பேரும் வந்து அட்டெண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த வருஷம் ரெசல்மேனியா 42க்கு கிட்டத்தட்ட நைட் 1க்கு 40,610 பேரும், ஸோ நைட்
2க்கு வந்து 42,769 பேரை வந்து அட்டெண்ட் ஆக போகிறாங்க. ஸோ குறிப்பாக இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரெசில்மேனியா வந்து இப்போ டேஞ்சரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த டேஞ்சர் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா இது வந்து ஒரு 5 வருஷம் சர்வை. ஸோ இந்த 5 வருஷத்தில் திக்கத்தட்ட ரெசில்மேனியா அப்படிங்கிறதோட ஹைப் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இறங்குது. முன்னமெல்லாம் அப்படி கிடையாது. ரெசில்மேனியா தான் ஒரு வருஷத்தில் நடக்கிற அத்தனை பேப்பரியோடையும் ஸோ அந்த ஆனுவலாக WWE கொண்டாடுறது வந்து ரெசில்மேனியா தான். ஸோ அதுதான் ஒரு கிராண்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மாதிரி அந்த வருஷத்தில் வந்து சொல்லுவோம். அதுக்கு ஃபேன்ஸுமே வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணாங்க. ஸோ வெளிநாட்டில் இருந்து வருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டேடியத்தில் அத்தனை லட்சம் பேர் வந்து இருப்பாங்க. பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வருவாங்க. ஸோ டிக்கெட்டு எவ்வளோவா இருந்தாலும் அதை வந்து வாங்கிட்டு பார்க்குறதுக்கு ஃபேன்ஸ் வந்து தயாராக இருந்தாங்க. பட் இப்போ டிகேஓ வந்து ஸோ டிக்கெட்டோட ப்ரைஸையும் ஏற்றுனாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தான ஸ்டோர் லைனும் கிடையாது அப்படிங்கிறதுனால ஸோ ரொம்ப வந்து அடி வாங்கி ஸோ இப்போ லோவஸ்ட் டிக்கெட்டோ வந்து அட்டண்டன்ஸில் இருக்க போது இவ்வளோத்துக்கும் WWE வந்து ரொம்பவும் குறைவான டிக்கெட்டை தான் வைக்க செஞ்சுருந்தாங்க. ஒரு 42,000 கெப்பாசிட்டி அளவில் தான் வச்சுருந்தாங்க. பட் அதை கூட வாங்குறதுக்கு ஃபேன்ஸ் வந்து தயாராகவே இல்லை. இப்படியே போயிட்டுருக்குது. இந்த லெவலே WWE நிலைச்சிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா போக போக ஒரு நார்மலான ஒரு பெரிய இருக்கும் தெரியுமா, ஒரு என்ன சொல்ல ஒரு மணி த பேங்க் பெரிய ஒரு 15,000 20,000 வரை இருக்கிறது மாதிரியான ஒரு சிம்பிள் பேப்பரே ஆயிரும். அதுக்கப்புறமா இன்னொரு 10 வருஷம் கழிச்சிருச்சுன்னா ரெசில்மேனியாங்கிறத ஒரு கிராண்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆல் டைமாகவும் ஸோ இது வந்து ஒரு ஆனுவல் பேப்பரியுமாவே வந்து இனி வர ஜென்ரேஷனில் யாரும் பார்க்க மாட்டாங்க. அது ஒரு நார்மலான ஒரு மணி த பேங்கு ஸோ ஒரு சர்வைவர் சீரிஸ் இந்த மாதிரியான ஒரு சின்ன பேப்பரியும் மாதிரி ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணிடுவாங்க இந்த மாதிரியே போயிட்டு இருந்ததுன்னா. பட் இதுக்கு காரணம் WWE கிடையாது, WH கிடையாது, அங்கே இருக்கிற யாரும் கிடையாது, டிகேஓ ஒன்லி. ஸோ இதே வந்து நான் டீட்டெயிலாக சொன்னோம்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆயிரும். ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து ரெசில்மேனியா 42 மொத்தம் எத்தனை மணி நேரம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அதாவது 2 நைட்டையும் டே 1 டே 2 சேர்த்து கிட்டத்தட்ட 17 மணி நேரம் வந்து ரெசில்மேனியா வந்து நடக்க போகுது. ஒரு நாள் அதாவது டே 1 அதாவது ஈச் நைட் ஒரு நைட் மட்டுமே 8.5 மணி நேரம் வந்து நடக்க போகுது. ஸோ ஒரு நைட் 8.5 மணி நேரம், ஒரு நைட் 8.5 மணி நேரம். ஸோ 2 நைட்டையும் சேர்த்தாச்சுன்னா 17 மணி நேரம் வந்து ரெசில்மேனியா வந்து ஸோ நான் வந்து பார்க்க போகிறோம். அடுத்ததாக வந்து செத் ராலன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரெசில்மேனியா 42ஓட டே 1ல வந்து நம்ம செத் ராலன்ஸ் வெர்சஸ் கந்தருக்கான மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ செத் ராலன்ஸுக்கு வந்து ஒரு ஷோல்டர் இன்ஜுரி இருக்குது. பட் அது ரெக்கவர் ஆகிடுது. ஸோ அதனால தான் இப்போ ரெசில்மேனியாக்கு அவருக்கு அவசரமாக ஒரு மேட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நிறைய ஃபேன்ஸுகளுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஸோ செத் ராலன்ஸ் வந்து இப்போ 100% வந்து கிளியர் ஆகிருக்காரா? ஸோ நம்ம எதிர்பார்த்த அதாவது செத் ராலன்ஸ் ஒரு மேட்ச்சில் இருக்காருனாலே அந்த மேட்ச் வந்து வேற மாதிரி இருக்கும். அதுவும் எதிர்த்தாப்புல இருக்கிறது கந்தர். ஸோ 2 பேரும் தாறுமாறான ரெஸ்லர். ஸோ அவங்க நார்மலாக இருந்தால் நல்லா ஃபைட் பண்ணுப்பாங்க. பட் இப்போ தான் செத் ராலன்ஸ் வந்து இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகிருக்காரு. அப்போ இப்போ அவரோட 100% பொட்டன்ஷியலையும் வந்து அந்த மேட்ச்சில் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேட்கலாம், ஒரு யோசனையில் ஏன் இருக்கலாம். ஸோ அதுக்கான ரீப்ளே வந்து இப்போ செத் ராலன்ஸே வந்து சொல்லியிருக்காரு. செத் ராலன்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இப்போ 100% இப்போ என் ஷோல்டர் வந்து ஒரு நல்ல தம்பில் தான் இருக்குது. ஸோ 100% வந்து இந்த மேட்ச்சில் என்னோட முழு ஃபோக்கஸையும் முழு குவாலிட்டியும் வந்து நான் இந்த மேட்ச்சில் இறக்க போகிறேன். ஒருவேளை அதாவது மேபி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், ஒருவேளை எனக்கு ஒரு 90% தான் வந்து இதில் இருக்குது, ஒரு 10% நான் எதிர்பார்த்த மாதிரி என்னால் விளையாட முடியல, ஏன்னா இப்போ தானே அடிபட்டிருக்கு, ஒருவேளை 100% கொடுக்க முடியலைன்னா கூட எனக்கு வந்து ஒரு 80% 90% வந்து கரெக்டாக தான் இருக்குது என் ஷோல்டர். ஆனால் அந்த 80% போதும் இந்த கந்தரை சமாளிக்கிறதுக்கு. ஸோ கந்தர் கூட மேட்ச் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 80% வந்து கரெக்டாக இருந்தாலே ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு தாறுமாறாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் யாருமே கவலைப்படணும்னா 100% வந்து என் ஷோல்டர் வந்து குந்தரை சமாளிக்க அளவுக்கு இப்போ நான் வந்து தெம்பு ஆகிட்டேன். பட் இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும், எப்படி ப்ரோ இப்போ தானே நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்க, உங்களால் 100% எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது கேள்வி இருக்குது அப்படின்னா, எனக்கு 80% போதும், என் ஷோல்டர் 80% கரெக்டாக இருந்தாலே நான் வந்து இந்த மேட்ச் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு நல்ல ஒரு தரமான 5 ஸ்டார் மேட்ச் வந்து கொடுக்குற அளவுக்கு நான் வந்து ஒரு சூப்பராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி செத் ராலன்ஸ் வந்து இப்போ ஃபேன்ஸுகளுக்கு ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்தே தெரியுது ஸோ 100% வந்து நம்ம செத் ராலன்ஸ் வந்து இப்போ ரெக்கவர் ஆகிட்டாரு.
ஸோ கந்தர் கூட மேட்ச் பண்ணுறதுக்கு எந்த விதத்துலையும் அந்த ஷோல்டர் வந்து அவரை வந்து தடுக்காது, அந்தளவுக்கு ப்ராப்பராக வந்து கரெக்ட் ஆகிட்டு அப்படிங்கிறத இப்போ செத் ராலன்ஸே வந்து கிளியராக சொல்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இங்கே 2 பேர்த்துக்கான மேட்ச் எந்த மாதிரி தாறுமாறாக இருக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ அடுத்ததாக அவர் இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது நம்ம செத் ராலன்ஸை வந்து ரெஸ்ல்மனியாஸில் பார்த்துருப்போம் தெரியுமா, வெர்ஷன்ஸில் அவர் ஏகப்பட்ட ரெஸ்ல்மனியாவில் வந்திருக்காரு. அந்த ஈஸ்ட் ஆஃப் த செஞ்சுரி, ஸோ ரோமன் ரெயின்ஸ் கூட விளையாடின மேட்சஸ், இந்த மாதிரி அவர் நிறைய ரெஸ்ல்மனியாஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. பட் அவரை நம்ம ரெஸ்ல்மனியாவில் பார்த்த செத் ராலன்ஸை விட ஒரு பெஸ்ட்டு வெர்ஷனாக வந்து நான் வந்து இந்த வருஷத்தில் வந்து இறங்க போகிறேன். ஸோ இதுதான் என்னோட பெஸ்ட்டு வெர்ஷன் ஆஃப் ரெஸ்ல்மனியா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி செத்து வந்து டிக்ளேர் பண்ணுறாரு. பார்க்கலாம். அவரு ரெஸ்ல்மேனியாவில் பண்ண சம்பவங்கள், அந்த ஹிஸ்ட் ஆஃப் த செஞ்சுரியே வந்து ஒரு பெரிய வேலை. அதையும் விட ஒரு பெஸ்ட் வருஷம் வந்து இந்த வருஷம் வந்து இறக்க போகிறாருன்னா, அப்போ இந்த வருஷம் அவர் என்ன மாசில் இறங்க போகிறார், அந்த மேட்ச் எந்த குவாலிட்டியில் இறங்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் அவர் வின் ஆவாரா அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியில் இருக்குது, பிகாஸ் ஆஃப் பிரான் ட்ரைகரோட ரிட்டர்ன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த வருஷம் ரெஸ்ல்மனியா ஏற்கனவே கோனகிலி கிண்டிட்டாங்க. ஸோ இதில் வந்து செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர்த்த உள்ளே கொண்டு போட்டது நிறைய ஃபேன்ஸ்களை வந்து ஸோ திருப்தி இல்லாமல் கோவத்தில் ஆற்றி இருக்குது. ஸோ இது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கலை. ஸோ ஈவன் நிறைய ரெஸ்லர்ஸ்க்குமே வந்து பிடிக்கலை. ஸோ நம்ம சிஎம் பங்கே ஓப்பனாக வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த செலிப்ரிட்டிஸை வந்து இந்த ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங்குள்ளே ஸோ இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறது இது வந்து ஒரு கிராஷ் ஆஃப் கார் டிசாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பயங்கரமான அழிவை தான் இவங்களை கொண்டு வச்சு நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ அவர் வந்து சொல்ல போகிறாரு. அவங்க எல்லாத்தையுமே வந்து வெளியே துரத்திக்கிட்டு ஸோ ஒரு நார்மல் பியூரான ரெஸ்லர்ஸை வந்து வளர்த்து விட பார்க்கணும். ஸோ செலிபிரிட்டிஸை வச்சு ஓடிட்டு இருந்தாச்சுன்னா இது வந்து சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸோ சிஎம் பங்கு வந்து சொல்லியிருக்காரு. மாரி கோடி ரோட்ஸுமே இதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அவரும் ஒரு இன்டர்வியூவில் ஸோ அவருக்கும் ரேண்டி ஆர்டனுக்கும் நடுவில் பேட் மேக்கஃபி வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆகி ஸோ அவரும் இந்த ஸ்டோரி லைனில் கொண்டு விட்டாது. ஸோ ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் ஸ்டோரி லைன் ஆஃப் WWE ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது WWE வரலாற்றில் இந்த பேட் மேக்கஃபி எங்கள் ஸ்டோரி லைனில் கொண்டு விட்டது. ஸோ இது வந்து ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே ஏன் இவ்வளோ ஓப்பனாக வந்து ஸோ WWE எடுக்கிற முடிவுகளை வந்து வெளியே சொல்கிறாங்க. ஸோ அதுவும் அவங்களுக்கும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து WWE முடிவு கிடையாது. ஸோ டிகேவோட முடிவுகள். அதாவது டிகே அப்படிங்கிற ஒரு பேரண்ட் கம்பெனிக்கு கீழே இப்போ WWE வந்துட்டு, ஆனால் முன்னமாக அப்படி கிடையாது. ஸோ வின்ஸ் மெக்மேன் அது ஒரு தனி கம்பெனியை வச்சு ரன் பண்ணார். பட் இப்போ அந்த வின்ஸ் மெக்மேன் ஸோ டிகேஓ கிட்ட வித்துட்டார். ஸோ டிகேஓ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்குள்ள இப்போ WWE வர்றதுனால ஸோ அதிகபட்ச ஷார்ப்ஸ் வச்சிருக்கிற இந்த டிகேஓ சொல்கிறத WWE வந்து ஒரு சில முடிவுகளை வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி எடுத்த முடிவுகள் தான் இந்த செலிபிரிட்டிஸ் இன்வால்வ் ஆகுறது. ஸோ அவங்க வந்து இதோ பெரிய பாப்புலர் ஆகிரும். ஸோ பணம் நம்மள சம்பாதிச்சிடறான்னு பார்க்குறாங்க. பட் அது இப்போ வேறு லெவல் டிசாஸ்டர் ஆகிருக்கு. நினச்சி பாருங்க, 1,80,000 70,000 வித்துட்டு இருந்த ஸோ ரெஸ்ல்மனியாவோட அட்டண்டன்ஸ் வந்து இப்போ 40,000 வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அவங்க இதில் காசை வந்து ஜாஸ்தியாக கிடச்சிச்சு அப்படிங்கிறத தாண்டி ஸோ அந்த காசு தான் அவங்களுக்கு இப்போ திரும்ப கிடைக்குது. இப்போ 1,00,000 ரூபா வெறுத்தை இங்கே குறைச்சி வந்து அமௌண்ட்டை வச்சு விற்றாங்கன்னா ஸோ அட்டண்டன்ஸும் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த இவங்க எதிர்பார்த்த அமௌண்ட்டாக கிடச்சிருக்கோம். பட் இப்போ இவங்க எதிர்பார்க்குற அமௌண்ட் கிடைக்குது. பட் அட்டண்டன்ஸ் வந்து குறைஞ்சிட்டு ஸோ இதனால் இப்போதைக்கு வேணால் அவங்களுக்கு ஓகேவாக இருக்கலாம். பட் இன் ஃப்யூச்சரில் இதோட பெரிய டிசாஸ்டரில் வந்து நிற்க போகுது. பட் ட்ரிபிள் ஹெச்சால் இதை வந்து தடுக்கவும் முடியாது. ஸோ நம்ம டிகேஓ மட்டும் ஸோ இதை ரியலைஸ் பண்ணி அவங்க வந்து WWE கிட்டே ஒரு ஃபுல் கண்ட்ரோல், அதாவது கிரியேட்டிவ் கண்ட்ரோலில் டிகேஓ வந்து இன்வால்வ் ஆகாமல் மற்ற பிஸ்னஸ் எங்கே ஷோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுகளை மட்டும் டிகேஓ எடுத்தாங்கன்னா ஸோ மீதி எல்லாம் WWE கிரியேட்டிவ் கண்ட்ரோலுக்கு ஒரு முழு அதிகாரமும் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த ஸ்டோரி லைன்ஸும் கிடைக்கும், நல்லபடியாக இருக்கும். நினச்சி பாருங்கள். ஸோ ரேண்டி ஆர்டன் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து ஒரு வில்லத்தனத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ நம்ம இதை ரேண்டி ஆர்டன் விசிஸ் கோடி ரோட்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக நடந்ததாக பார்த்துட்டு இருந்தாலே இது வந்து ஒரு ஒர்த்தான மேட்சாக வந்திருக்கும். ஸோ ரேண்டி ஆர்டனோட முழு வில்லத்தனத்தையும் நம்ம இந்த மேட்ச்சில் பார்த்துருக்கலாம், கொடூரமாக இருந்திருக்கும். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவே ரேண்டி ஆர்டனுக்காக போட்டிருந்தோம். பட் இந்த டைம் வந்து அவரோட வில்லனிசமா பீக்கில் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இந்த தடவை பேட் மெகஃபியால் தான் வந்து இந்த மேட்ச்னு ஃபுல்லாக ஓட போகுது. ஸோ பேட் மெகஃபி திசை திருப்பி தான் இந்த மேட்ச் ஓட போகிறாரு. மற்றபடி ரேண்டி ஆர்டனோட வில்லத்தனத்தையும் பார்க்க முடியாது. பட் பேட் மெகஃபி இந்த மேட்ச்சில் இருக்கிறதுனால அதிகபட்சம் நம்ம ரேண்டி ஆர்டனை வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து அடிக்கிறது மாரி பார்க்க மாட்டோம், அடி வாங்குறது தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது என்னோட கருத்து.
ஸோ அடுத்ததாக வந்து ஐசோஸ்பீடும் ஜீவா ஈவன்ஸும் தான் இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியா 42ஓட மேட்ச் கார்டில் இருக்கிறதுலே வயசு குறைஞ்சவங்க. அதாவது இங்கே ரெண்டு பேர்த்துக்குமான வயசு வந்து 21 தான். ஸோ பட் இந்த 21 வயசுலேயே வந்து இவங்க ரெண்டு பேரும் நல்லா சாதிச்சிட்டாங்க. ஸோ ஜீவா ஈவன்ஸ் ஒரு பியூரான ப்ரொஃபஷனல் ரெஸ்லராகவே வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது அவரோட ஃபஸ்ட்டு ரெஸ்ல்மேனியா, அதுவும் அவர் மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்தால் ஒரு சில மாதங்களே வந்து சாதிச்சிருக்காரு. ஐசோஸ்பீட் ஒரு பயங்கரமான செலிபிரிட்டி. ஸோ செலிபிரிட்டிக்கும் டிகோ டபிள்யூடபிள்யூக்கு இருக்கிற விஷயத்த இப்போ தான் நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு தரமான ஒரு ஆத்லீட்டும் கூட, ஒரு நல்ல ஒரு ரெஸ்லராகவும் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். ஸோ அவர் விளையாடுற ஃபஸ்ட்டு அஃபிஷியல் டபிள்யூடபிள்யூ மேட்ச்சு இதுதான். அந்த ஃபஸ்ட்டு அஃபிஷியல் டபிள்யூடபிள்யூ மேட்ச்சு அவருக்கு ரெஸ்ல்மேனியாவில் வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மேட்சையும் கொடுப்பாரு. ஸோ இப்போ இந்த ரெண்டு பேரை தான் இந்த ரெஸ்ல்மேனியா 42லே உள்ளே வயசு குறைஞ்ச ரெஸ்லர்ஸாக இருக்க போகிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஜோ ஜோன்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூ ரெஸ்ல்மேனியா 42ல் வந்து அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போகிறாரு. அதாவது அது இப்போ அஃபிஷியலாக ஆகிட்டு. ஸோ மேபி அது யாரோடையோ என்ட்ரன்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த டீமை வந்து இவர் வந்து சாங்கை வந்து ப்ளே பண்ணுவார். ஸோ ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மாதிரி அவர் பண்ணுவார். ஸோ அடுத்ததாக நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். ஸோ எப்போ ஒரு சின்ன ரூமருமே வந்துச்சு. ஸோ டபிள்யூடபிள்யூ வந்து நம்ம வின்ஸ் மேக்மேனே வந்து ஹால் ஆஃப் ஃபேம்ன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி ஸோ வின்ஸ் மேக்மேன் வந்து ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து இண்டக்ட் ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு ரூமர் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டபிள்யூடபிள்யூட உயிரான இவரே இப்போதைக்கு வந்து டபிள்யூடபிள்யூல ஹால் ஆஃப் ஃபேம் வந்து இந்த தடவை ஆக மாட்டாருன்னு சொல்லப்படுது. ஸோ அதுவும் இதுக்கு மேலே அவர் ஹால் ஆஃப் ஃபேம் ஆவாரானே தெரில. மொதல் அவர் டபிள்யூடபிள்யூக்கு ஒரு அப்பியரன்ஸ் கொடுப்பாரா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு இருந்தாலும் கூட இப்போ டிகோ சம்பந்தமாக இவர் வந்து இப்போ கூட்டு வருவாங்களான்னு தெரிய மாட்டேங்கி. ஏன்னா இப்போ வந்து அவர் கூட்டிருந்த ஒரு பெரிய ஒரு பேக் அடி வந்து நம்ம டிகேக்கு கிடைக்கும் அவர் ஒரு அப்பியரன்ஸ் பண்ணாலே. ஏன்னா இப்போ நம்ம ஒரு மோசமான சுச்சுவேஷனில் வந்து இப்போ டபிள்யூடபிள்யூ போயிட்டுருக்கு. டிகே மேலே கடுமையான கோவத்தில் இருக்காங்க. ஸோ வின்ஸ் திரும்ப வந்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் ஸோ அவர் இந்த ஹால் ஆஃப் ஃபேமில் இன்வைட் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு அப்பியரன்ஸ் பண்ண வச்சாலும் சரி, ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் வி வாங் வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ டிகேவை கிழிச்சு நார் ஆக்கி விட்ருவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு நம்ம வின்ஸ் மேக்மேனுக்கு டபிள்யூடபிள்யூல இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸோ அவரை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. இதுக்கும் மேலேயும் வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி தெரில. ஒருவேளை டிகே வந்து ஒரு நல்ல ப்ராப்பர் ஸ்டோர் லைனும் ஸோ திரும்பவும் வின்ஸ் எப்படி ஒரு எறாவை ஃபேன்ஸ் மத்தியில் கொண்டு வச்சாரோ அந்த மாதிரி ஒரு எறா டிகேஓ கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் வேணால் வின்ஸை வந்து கொண்டு வந்து ஒரு அப்பியரன்ஸோ அல்லது ஒரு ஹால் ஆஃப் ஃபேம் செரிமனியோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அந்த செக்மெண்ட்டும் நடந்தால் கூட ஸோ அதுதான் வின்ஸோட கடைசி டபிள்யூடபிள்யூ அப்பியரன்ஸாக இருக்கும். இப்போ டபிள்யூடபிள்யூட ஒரு பெரிய புள்ளி அப்படின்னா நம்ம தானா ஹுசேனை சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இப்போ அவர் தான் வந்து டாப்பில் இருக்காரு. ஃபேன்ஸ் பேஸில் அவ்வளோ கிரேசியாக வந்தார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு பயங்கரமாக பாப்புலரான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரெஸ்லராக இப்போ டபிள்யூடபிள்யூல இருக்காரு. ஸோ இப்போ தானா ஹுசேனா வந்து ரெஸ்ல்மேனியா 42க்கு வந்து இருக்க போகிறாருன்னு சொல்லப்படுது. அதுவும் அவருக்குன்னு சொல்லி ஒரு செக்மெண்ட் இருக்க போகுதுன்னு சொல்லப்படுது. வேற என்ன செக்மெண்ட், அவர் உள்ளே வர்றாரு, ஏதாவது காமெடி பண்ணுவார். ஸோ ஒரு டிஷர்ட்ஸை வந்து ஷூட் பண்ணி ஃபேன்ஸ் மத்தியில் கொண்டு வருவார். ஸோ மெர்ச்சன்டைஸ் சேல்ஸுக்காக. ஸோ அங்கே அவ்வளோ ஆடியன்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அப்படி அடித்து அவர் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. இந்த ரெஸ்ல்மேனியா 42ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிசிக்கல் டாமினேட்டிங் மேட்சாக வந்து ஒபாஃபெம் வெர்சஸ் பிராக் லெஸ்னர் மேட்ச் தான் வந்து இருக்க போகுது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பாக பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. ரிங்கெல்லாம் பிறந்துரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இந்த மேட்ச்சில் வந்து இருக்குது. ஸோ குறிப்பாக இங்கே ரெண்டு பேர்த்தையும் வேறு லெவலில் வந்து நம்ம ஒரு பீஸ்ட்டு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ரெண்டு பெரிய பீஸ்ட் அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா இங்கே பெரிய ஒரு ரெஸ்லர் அந்த ஹைட்டு வெயிட்டு டாமினன்ஸில் இருப்பாங்க. எந்த அளவுக்கு டாமினன்ஸ்னால் பிராக் லெஸ்னரோட ஷூ சைஸ் வந்து 14, ஒபாஃபெமியோட ஷூ சைஸ் வந்து 15. குறிப்பாக நாங்களும் ஃபுட்வேர் பிஸ்னஸ் தான் வச்சுருக்கோம். ஸோ குறிப்பாக 12 வரைக்கும் நம்ம வந்து இங்கே அவ்வளோ சேலிங் வந்து இருக்கும். 12 வந்து என் கையளவுக்கு பெருசாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து பெரிய காட்கள் இருக்கும். அந்தளவுக்கு பெரிய காலாக வந்து வச்சுருப்பாங்க. இதில் வந்து 14, 15னா இவங்க எந்த அளவுக்கு ஜெயசண்டிக்கான ரெஸ்லர்ஸாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே ரிங்கில் வந்து ஃபைட் பண்ணால் எந்த அளவுக்கு டாமினேட்டாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு தரமான மேட்சை கொடுப்பாங்க. பட் கொஞ்சம் ஸ்குவாஷ் மேட்சாக இல்லாமல் கொஞ்சம் லென்த்தாக ஒரு 15 நிமிஷத்துக்கு மேட்ச் கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து.
இது மட்டும் இல்லாமல் ஒபாஃபெமி இஸ் பிராக் லெஸ்னர் ஸ்டோர் லைனில் இன்னொரு விஷயமா நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதாவது பொதுவாக டபிள்யூடபிள்யூல ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு ரெஸ்லருக்கும் இப்போ ரோமன் ரைன்ஸுக்கும் செத் ராலன்ஸுக்கும் ஒரு ரைவல்ரி நடக்குதுன்னு வைங்களேன். அதில் வாரம் நடக்கிற ராஸ் மாக்டவுன் எபிசோடில் இப்போ செத் ராலன்ஸ் வந்து ரோமன் ரைன்ஸை பயங்கரமாக அடிக்கிறார். ஸோ ரோமன் ரைன்ஸால் அடிக்கவே முடியல செத் ராலன்ஸை. பட் மேட்சும் நடக்குது ஒரு பேரியில். அந்த மேட்ச்சில் வந்து ரோமன் ரைன்ஸ் வந்து வின் பண்ணிடுவார். ஸோ இதுதான் டபிள்யூடபிள்யூட கான்செப்ட். ஒரு ரெஸ்லருக்கும் ஒரு ஸ்டோர் லைன் நடக்குதுன்னா ஸோ அந்த ஸ்டோர் லைன் நடக்கிறதுக்கும் முன்னெல்லாம் நடக்கிற ஸ்மாக் டவுனோ ராவோ அந்த எபிசோடில் வந்து அந்த மேட்ச்சில் தோக்கப்படுற ரெஸ்லர் தான் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணார். மேட்ச் வைஸ் வந்து அவர் வந்து தோத்துறாரு. ஸோ இதுதான் டபிள்யூடபிள்யூட கான்செப்ட். ஸோ ஆனால் அப்படியே பிராக் லெஸ்னருக்கு இந்த கான்செப்ட் வந்து ஒத்து போமானா கிடையாது. பிராக் லெஸ்னர் வந்து வாரம் நடக்க போகிற எபிசோடில் வந்து பயங்கரமாக வந்து அடிக்கிறாருன்னு வைங்களேன். ஸோ அந்த ரெஸ்லருக்கும் இந்த பிராக் லெஸ்னருக்கும் நடக்கிற மேட்ச்சில் பிராக் லெஸ்னர் வந்து ஜெயிச்சுறாரு. இது ஸோ பிராக் லெஸ்னர் வந்து ஒரு மேட்ச்சில் வந்து ஒரு ரெஸ்லர் கூட ஒரு வாரம் எபிசோடில் வந்து பயங்கரமாக வந்து அடி வாங்குறாரு. ரொம்ப வீக்காக இருக்கிறாருன்னு வைங்களேன். அந்த மேட்ச் ஒரு பேரில் நடக்குதுல அந்த மேட்ச்சில் வந்து தோத்துறாரு. ஸோ இது பிராக் லெஸ்னருக்கான தனி கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதேமாரி பிராக் லெஸ்னருக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ 2017 அப்போ பிராக் லெஸ்னருக்கும் நம்ம கோல்டு பெர்க்குக்கும் ஒரு ஸ்டோர் லைன் நடந்துட்டு இருக்கப்போ ஸோ அதுக்கும் முந்தினால நடக்கிற ரா எபிசோடில் கூட ஸோ கோல்டு பெர்க் வந்து பிராக் லெஸ்னரை பயங்கரமாக வந்து அடிச்சுட்டு போட்டிருக்காரு. பட் நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க, ஸோ ஓகே வீக்லி ஷோஸில் வந்து பிராக் லெஸ்னர் வந்து அடி வாங்குறாரு, கோல்டு பெர்க் வந்து அடிக்கிறாரு. அப்போ மேட்ச் வைஸ் ரெஸ்ல்மேனியாவில் வந்து கோல்டு பெர்க்கை பிராக் லெஸ்னர் வந்து தோக்கடிச்சு அவர் டைட்டில் ஜெயிச்சுறாருன்னு எதிர்பார்த்தாங்க. பட் அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பிராக் லெஸ்னர் அந்த மேட்ச்சில் ரொம்ப ஸ்குவாஷ் மேட்ச் வந்து ரெஸ்ல்மேனியாவில் வந்து தோத்தாரு. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இதே ரிப்பீட்டடாக வந்து கேன் வெலாஸ்கர் அப்படிங்கிற ஒரு UFC ஃபைட்டருக்கும் பிராக் லெஸ்னருக்கும் டபிள்யூடபிள்யூல வந்து ஒரு ஸ்டோரியில் நடந்துச்சு. ஸோ அதில் டபிள்யூடபிள்யூ எப்படி காமிச்சாங்கன்னா ஸோ பிராக் லெஸ்னர் அதாவது கெயின் வெலாஸ்கர் ரொம்பவும் வந்து சின்ன ரெஸ்லர், பிராக்கோட ரொம்ப வீக்காக தெரியாது. பட் அந்த ரைவல்ரி டபிள்யூடபிள்யூல நடக்கிறது வரைக்கும் ஸோ அவர் வீக்லி ஷோஸில் என்ன பண்ணுவார்னா ஸோ நம்ம கேன் வெலாஸ்கர் தான் ரொம்ப வந்து டாமினேட் பண்ணார். பிராக் லெஸ்னர் ரொம்ப வீக்காக தெரிஞ்சார். பட் மேட்ச் நடக்கிறப்போ அதுதான் நடந்துச்சு. ஸோ பிராக் லெஸ்னர் வந்து அந்த மேட்ச்சில் வந்து தோற்று இருப்பார். ஸோ இப்போ டபிள்யூடபிள்யூ திரும்பவும் இதே கான்செப்டை தான் வந்து பிராக் லெஸ்னருக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. தொடர்ந்து 3 வாரமாக வந்து பிராக் லெஸ்னரால் வந்து ஒபாஃபெமியை தொடக்கூட முடியல. அதுக்கப்புறமா நடந்த ஒரு ரா எபிசோடில் வந்து ஒபாஃபெமியும் பிராக் லெஸ்னரும் ஈக்குவல் வந்து ஃபைட் பண்ணாங்க. பட் இதில் என்ன தெரிய வருதுன்னா ஸோ பிராக் லெஸ்னர் வந்து ஒபாஃபெமியை விடையும் ரொம்ப வந்து வீக்காக இருக்கார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஒருவேளை ரெஸ்ல்மேனியா 42ல் பிராக் லெஸ்னர் வந்து தோப்பாரா அப்படிங்கிற ஒரு காரணமும் தெரிய வருது. இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்ன காரணம்னா ஸோ நிறைய ரூமர் வந்து தெரிய வந்துட்டு இருக்கு. பிராக் லெஸ்னர் வந்து இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம்ல வந்து ரிட்டைர்மெண்ட் வந்து ஆயிரம் சொல்லப்படுது. ஸோ ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுனால கூட அதிகபட்சம் பாசிபிள் இருக்குது. டபிள்யூடபிள்யூ வந்து ஒரு யங் டேலண்ட் வளர்த்து விட்றதுக்காக என்னென்னாலும் பண்ணலாம். ஸோ பிராக் லெஸ்னரும் ரீசன் நடந்த எபிசோடில் ஸோ ஒபாஃபெமி வந்து வளர்த்து விட்றதுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ பிராக் லெஸ்னர் ஹைலி பாசிபிள் இருக்குது இந்த ரெஸ்ல்மேனியாவில் வந்து தோக்குறதுக்கு. அதுதான் ஒரு ரெஸ்லர், அது டபிள்யூடபிள்யூட கான்செப்ட் வேறு. ஒரு ரெஸ்லர் ஒரு வாரம் அடி வாங்குறாருன்னா மேட்ச் வைஸ் வந்து ஜெயிச்சிருவாரு. பட் பிராக் லெஸ்னருக்கு மட்டும் இது வந்து ஆப்போசிட்டில் நடந்துட்டு இருக்கு. இந்த தடவை ரெஸ்ல்மேனியா ஸ்டோர் லைன் படியும் இப்படி தான் நடக்குது. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு 2 சான்ஸ் இருக்குது நம்ம பிராக் லெஸ்னர் வந்து தோக்குறதுக்கு. ஸோ ஒபாஃபெமி அதுக்குன்னு 100% வந்து தோப்பாருன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் இதுக்கு முன்னால் நடந்திருக்கு. அதே இப்போ டபிள்யூடபிள்யூல கண்டினியூ ஆகுதுன்னா மேபி தோக்கலாம், என்னன்னாலும் நடக்கலாம். பார்ப்போம். நம்ம எதிர்பார்க்க வேண்டியது மேட்ச் எப்படி இருக்குங்கிறது தான்.